வணக்கம் நேர்களே, மற்றொரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினமும் இந்த நிகழ்ச்சியின் இந்த பகுதியின் வாயிலாக நாங்கள் உங்களை தாய்நாட்டிலே நீங்கள் பார்ப்பதற்கு ஏங்குகின்ற அல்லது அறிந்திருக்க வேண்டிய ஒரு விடயத்தை, ஒரு பிரதேசத்தை பற்றி காட்சிப்படுத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம். அந்த வகையிலே நாங்கள் இன்றைய தினம் மரவன் புலவு கிராமத்திற்கு நோக்கி உங்களை அழைத்து நாங்களும் அந்த கிராமத்தை நோக்கி பயணித்து வந்திருக்கின்றோம். இந்த கிராமத்திலே ஏராளமான விடயங்கள் காட்சிப்படுத்துவதற்கு இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியின் இந்த பகுதியின் வாயிலாக இங்கே இருக்கக்கூடிய பெரிய தம்பிரான் ஆலயத்தையும் அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிறப்புகளையும் அதை சூழ இருக்கக்கூடிய ஏனைய சில விடயங்களையும் தான் நாங்கள் காட்சிப்படுத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம். எனவே நேயர்களே, தொடர்ந்தும் நிகழ்ச்சியினூடாக பயணியுங்கள். நேர்களே, நாங்கள் இப்பொழுது மரவன் புலவு பெரிய தம்பிரான் ஆலயத்துக்கு முன்பாக அமைந்திருக்கக்கூடிய சூரியமூர்த்தி ஆலயத்திலே தான் இருக்கின்றோம். சூரியமூர்த்தி என்று சொல்லுகின்ற பொழுது அவரை நினைவுபடுத்துவதற்காக இங்கே ஒரு சூலத்தை பிரதிஷ்டை செய்து வைத்திருக்கின்றார்கள். இந்த இடத்திற்கு ஒரு மிகச் சிறப்பு வாய்ந்த ஒரு விடயம் வரலாறாக இருக்கிறது. இந்த பிரதேசத்திலும் சரி, ஏனைய பல பிரதேசங்களிலும் சரி, யாருக்காவது தீராத தலைவலி இருந்தால் ஒரு தேங்காயை அவர்களுடைய தலையை சுற்றிவிட்டு கொண்டு வந்து அதிகாலை, அதாவது சூரியமூர்த்தியானது எழுந்து வருகின்ற போது இந்த ஆலயத்திலே அந்த தேங்காயை அடித்து உடைத்தால் அவருடைய தலைவலி தீருகிறது என்று கூட ஒரு நம்பிக்கை வயப்பட்ட பயபக்தி இந்த ஆலயம் சம்பந்தமாக நிலவுவதாக இந்த ஆலயத்திலே சார்ந்தவர்கள் எங்களுக்கு குறிப்பிடுகின்றார்கள். அப்படி பல பேருடைய தலைவலியை கூட இந்த ஆலயம் போக்கிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாகவே கிராமம் என்று சொன்னால் கிராமிய தெய்வங்களுக்கான வழிபாட்டு முறை என்பது என்றைக்குமே மாற்ற முடியாத, மறக்க முடியாத ஒரு விடயமாக அவர்களுடைய வாழ்வியலோடு பின்னி பிணைந்து போயிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த மரவன் புலவு கிராமத்திலே இருக்கக்கூடிய இந்த கிராமிய குல தெய்வ வழிபாடுகளும் கூட அப்படிப்பட்ட பல நம்பிக்கைகளின் பிரகாரம் கட்டியெழுப்பப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது. இந்த பெரிய தம்பிரான் ஆலயத்தைப் போலவே இன்னும் பல சிறிய சிறிய ஆலயங்கள், கிராமிய வழிபாட்டு முறை இன்றைக்கும் உயிர்ப்போடு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஆலயங்களாக இந்த மரவன் புலவு மண்ணிலே இருக்கின்றன. அவை குறித்தும் அவை சம்பந்தமாகவும் நாங்கள் இந்த நிகழ்ச்சியிலே இன்னும் பல விடயங்களை பார்க்கலாம். வாருங்கள், தொடர்ந்து நிகழ்ச்சியினூடாக பயணிப்போம். இப்போது நாங்கள் இந்த மரவன் புலவு கிராமத்தில் இருக்கக்கூடிய நீலசோதி பெரிய தம்பிரான் ஆலயத்தினுடைய பின்பகுதியிலே அமர்ந்திருக்கின்றோம். இந்த பின்பகுதியிலே இருக்கக்கூடிய ஒரு நாவல் மரத்தினுடைய மகிமையை உங்களுக்கு சொல்லியாக வேண்டும். இந்த நாவல் மரம் இந்த பிரதேசத்திலே மிக அரிதாக, யாழ்ப்பாணத்திலே சரி இலங்கையிலும் சரி மிக அரிதாக காணப்படக்கூடிய வெள்ளை நாவல் மரம் என்று அழைக்கின்றார்கள். இந்த நாவல் மரத்தினுடைய அருகிலே நாகதம்பிரான் ஆலயம் கூட அமைந்திருக்கிறது. என்னுடைய வலப்புறத்திலே இருக்கக்கூடிய மிகச்சிறிய ஆலயமாக இந்த நாகதம்பிரான் ஆலயம்
ஆலயம் காணப்படுகின்றது. எங்களோடு இப்பொழுது திருமதி ஜெயந்தி கனகேஸ்வரன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரிடத்தில் கேட்டு பார்க்கலாம். இந்த பெரிய தம்பிரான் ஆலயத்தினுடைய முன்னை நாள் அர்ச்சகரினுடைய மகளாக இருக்கின்றார். இந்த ஊரோடு மிகுந்த உறவை கொண்டிருக்கக்கூடிய ஒருவராக இருக்கின்றார். இவரோடு நாங்கள் இப்பொழுது கதைத்து பார்ப்போம். இந்த ஊரினுடைய பெருமை, இந்த மரத்தினுடைய பெருமைகளை, இந்த ஆலயம் அமைந்திருக்கக்கூடிய இந்த பிரதேசத்தினுடைய பெருமைகளை அவர் வாயிலாக கேட்டு தெரிந்து கொள்வது பொருத்தமானதாக இருக்கும் என்று நம்புகின்றோம். வணக்கம் அக்கா. இந்த பிரதேசம் நீலசோதி, பெரிய தம்பிரான் ஆலயம், நாகதம்பிரான் ஆலயம், வெள்ளை நாவல், இந்த விடயங்களை பற்றி எங்களுக்கு ஒரு சிறிய விளக்கத்தை தாருங்கள். ஐபிசி தமிழ் உறவுகளுக்கு அனைவருக்கும் வணக்கம். இங்கே பார்த்தீங்கன்னா எங்களோட ஊரில் வந்து நிறைய நாவல் மரங்கள் இருக்குது. இப்போ நாவல் மர காடாக மட்டுமே காட்சி அளிக்கிறது. இந்த வெண்ணாவல் மரமானது 200 வருடங்கள் பழமையான வெண்ணாவல் மரம் என எனது தந்தை தாயார் கூற கேட்டிருக்கிறேன். இது வந்து பெரிய தம்பிரான் ஆலயத்தின் பழைய ஆலயம் வந்து ஐப்பசி மாத ரோகிணி நட்சத்திரத்தில் பிரதிஷ்டா செய்யப்பட்டதாகவும், அந்த பிரதிஷ்டா செய்யப்பட்ட அந்த காலத்திலே தான் இந்த வெண்ணாவல் மரம் பூத்து குலுங்குவதாகவும், சாதாரண பழங்கள் போல காய்கள் போலவே பச்சை நிற காய்களை உடையதாக இருந்தாலும் கூட நாவல் பழம் வந்து தூய வெள்ளை நிற பழமாக காணப்படுகிறது. அத்துடன் அந்த கனிந்த பழங்கள் வந்து நல்ல குங்கும நிறம் கொண்டவையாக இருக்கின்றன. இந்த பழத்தை வெளியில் இருப்பவர்கள் எல்லாம் இந்த ஐப்பசி மாதத்தில் பெரிய தம்பிரான் ஆலயத்தின் பின்பகுதியிலே கூடி அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். கூடி நிற்பதை இந்த ஊடகங்கள் வந்து இந்த வெண்ணாவல் மரத்தை பற்றிய தகவல்களை வெளியுலகுக்கு தெரியப்படுத்துவதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. அத்துடன் இந்த ஆலயம் வந்து எனது தந்தையாரான திரு ஐயம்பிள்ளை சிதம்பரப்பிள்ளை திரவியம் ஐயா என்று அழைக்கப்படும் எனது தந்தையாரால் போற்றி வணங்கப்பட்டது. இன்று எங்கள் பரம்பரையைச் சேர்ந்தவர்கள் எனது தம்பியார் இந்த ஆலயத்தின் பூசகராக இருக்கிறார். அத்துடன் இந்த ஆலயத்தின் முன்பகுதியிலே சம்பு நாவல் மரம் ஒன்று நிற்கிறது. அது வந்து 5 தலை நாகம் ஒன்று படமெடுத்து இருப்பது போன்ற அழகிய தோற்றத்தை காட்டுவதாக எல்லோரும் குறிப்பிடுவார்கள். அத்துடன் கடம்ப மரம் ஒன்று நிற்கிறது. அண்மை காலத்தில் இங்கே அந்த யுத்தத்துக்கு முன்னரான காலப்பகுதியில் பெரிய ஒரு கடம்ப மரமும் இருந்தது. அத்துடன் நெல்லி மரம் ஒன்று இருந்தது. அதுவும் ஒரு 200 வருடங்கள் பழமையான நெல்லி மரம் என்று சொல்லுவார்கள். அத்துடன் நிறைய பயன்தரும் மரங்கள், இந்த ஆலயத்துக்கே உரிய பயன்தரும் மரங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டன. இத்தி மரம், அத்தி மரம், அப்படி அந்த எல்லாம் பிரயோசனமான மாவிலங்கை, முட்கிழுவை என்று பூங்கொல்லை நிறைய பூமரங்களோடு காட்சி எடுத்த ஆலயம் இப்படி இன்றைக்கு எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறது. இருந்தாலும் நாங்கள் இந்த ஆலயத்தின் கட்டுமான பணிகள் நிறைவு பெற்றிருக்கும் இந்த வேளையிலே இதற்கான பணிகளை முழு மூச்சுடன் நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். அத்துடன் இந்த ஆலயத்திற்கு என்ன நிறைய தேவைகள் இருக்கிறது. அந்த தேவைகளையும் பூர்த்தி செய்கிறதுக்கு உலகளாவிய ரீதியில் இருக்கும் தமிழ் மக்கள் நாங்கள் அந்த உதவிக்கரம் நீட்டுகிறோம். அதற்கான உதவிகளை எல்லோரும் வழங்க வேண்டும் என்று. ஏனென்றால் கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று மூதோர் சொன்னார்கள். ஆனபடியால் நாங்கள் இருக்கும் ஊரை நாங்கள் கோயில்கள் அமைத்து அழகாக ஒழுங்குபடுத்தியிருந்தால் மட்டுமே அது வாழ்வு வளம் பெறும் என்று இந்நேரத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த ஆலயம் அமைந்திருக்கக்கூடிய இடத்துக்கு வருகின்ற பொழுது 3 ஆலயங்கள் அருகருகே அமைந்து காணப்பட்டன. அந்த ஆலயங்களுடைய வரிசையிலே குறிப்பிடுங்கள். முதலாவதாக இங்கு வந்து வாகைச்சோலை அம்மன் கோயில், அதாவது அருள்ஞான முத்துமாரி அம்மன் ஆலயம் இருக்கிறது. அந்த ஆலயம்தான் இந்த மரவன்புலோ கிராமத்தில் இருந்த ஒரே ஒரு முத்துமாரி அம்மன் ஆலயமாக காணப்பட்டது. எனினும் அங்கு ஏற்பட்ட சில வாத பிரதிவாதங்களின் ஊடாக எனது தந்தையார் மற்றும் அவரது தாய்மாமன் எல்லோரும் சேர்ந்து இந்த மரவன்புலவு முத்துமாரியம்மன் ஆலயம் என்ற ஆலயத்தை நிர்மாணித்திருந்தார்கள். நான் நினைக்கிறேன் அது ஒரு ஆலயத்தின் வரலாற்றை நோக்கும்போது அது 1960ஆம் ஆண்டு காலப்பகுதியை கொண்டதாக இருக்கிறது. அந்த நேரத்தில் எனது தந்தையார் சொல்லுவார், மண்ணாலே மொழிகி அம்மனை மண் கொட்டிலாக இருந்த கோயிலில்தான் தாங்கள் ஆரம்பத்தில் இந்த கோயிலை நிறுவியதாகவும், இதற்கு ஒரு கைதடியைச் சேர்ந்த குழந்தை இல்லாத ஒரு தம்பதிகள் இதற்கான ஆலயத்துக்கான காணியை வழங்கியதாகவும், அத்துடன் இனிவிலைச் சேர்ந்த நன்கொடையாளிகள் இருக்கிறார்கள். சுப்பையா குடும்பம் இருக்கிறது, அதைவிட பரதாசேகர குடும்பம், நாகராசா குடும்பம் என்று ஏராளமான அன்பர்கள் இந்த ஆலயத்தோடு சம்பந்தப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்.
வெறும் முத்துமாரி அம்மனாக இருந்த இந்த ஆலயம் வந்து 1990ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு அன்றிலிருந்து செல்வ முத்துமாரி அம்மன் என மூலஸ்தான அம்மன் அழைக்கப்பட்டது. இதற்கு அந்த மூலஸ்தான அம்மனை இணுவிலைச் சேர்ந்த உயர்திரு நாகராச அமரர் தற்போது அமரராகிவிட்டார். அவர்தான் இந்த மூலஸ்தான அம்மனை அந்த காலத்திலே வைத்தார். இன்றும் அந்த அம்மன் தான் இருக்கிறது. செல்வமுத்துமாரி அம்மன் என்ற பெயருடன் அந்த அம்மன் இருந்து அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். எங்களுடைய வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியிலே சில பகுதிகளிலே இந்த நெல் அறுவடை சம்பந்தமாக சில கட்டங்களை நாங்கள் உங்களுக்கு காட்சிப்படுத்தி இருந்தோம். அதே போல நாங்கள் இந்த மரவன்புலோ கிராமத்துக்கு வருகை தந்திருந்த போது கூட ஒரு விவசாயி ஒருவருடைய வீட்டின் முன்பதாக நெல்லை காய வைத்திருந்தார்கள். திருவாளர் ராசன் அவர்கள் தான் இந்த செயற்கர்மத்திலே ஈடுபட்டிருக்கின்றார். இப்பொழுது அவரோடு தான் கதைத்து பார்க்க போகின்றோம். வணக்கம் அண்ணா. இந்த நாங்கள் வருகின்ற பொழுது மிக பார்ப்பதற்கே நெல் என்பது ஒரு செல்வத்தினுடைய அடையாளமாக இருக்கிறது. பார்க்கின்ற போது மிக செல்வமயமாக இதை பரவி வைத்திருக்கிறீர்கள் வீட்டுக்கு முன்பதாக. இந்த நெல்லினுடைய வகைகளை குறித்து எங்களுக்கு விளக்கப்படுத்துங்க. நெல் என்று சொன்னால் அந்த நெல் இருக்குது, அது 406, இது 502. இதே நாங்கள் இது காய போட்டு 2-3 வெயில் காய போட்டால் தான் அது நல்ல பதத்துக்கு வரும். அதுக்கு பிறகு தான் நாங்கள் மில்லுக்கு ஏற்றிட்டு போவோம். மில்லுக்கு ஏற்றி கொண்டு போய் என்ன செய்வீங்க? எல்லுக்கு ஏற்றி கொண்டு நாங்கள் மாவுக்கு யூஸ் பண்ணுறோம். நாங்கள் மற்ற பச்சத்தை அடிக்கி எடுக்கிறோம். நாங்கள் எவ்வளவு காலமாக இந்த உற்பத்தி இந்த செயல்முறையிலே ஈடுபட்டு வருகிறீர்கள்? இது நாங்கள் சின்ன வயதிலிருந்து செய்து கொண்டு தான் பெறோம். வேளாண்மை விவசாயம் தான் உங்களுடைய பரம்பரை தொழிலாக இருக்கிறது. இந்த இன்றைக்கு சிலர் விவசாயிகள் நெல்லை ஏற்றுமதி செய்கிறார்கள். மில் வைத்திருப்பவர்களிடம், ஆலைகள் வைத்திருப்பவர்களிடம் அதை கொடுக்கிறார்கள். நீங்களே நெல்லை உற்பத்தி செய்து நீங்களே ஆலைகளிலே அதை இப்போ முடிவுப் பொருளாக்குவதன் மூலம் இருக்கக்கூடிய நன்மைகளை பற்றி எங்களோடு சொல்லுங்கள். இப்போ நாங்கள் என்னென்னு சொன்னால், நாங்கள் இப்போ வியாபாரிகிட்ட கொடுத்தா எங்களுக்கு அதில் பெரிய லாபம் பெறாது. இது நாங்களே அடித்து நாங்களே எங்கள்கிட்ட மில்லில் கொண்டு நாங்களே அடித்து மாவடித்து நாங்கள் கடைகளுக்கு போட்டுக்கொள்வோம். இந்த மாவை என்ன உணவுகளை இப்போ மாவுக்கு இந்த இடியப்பம் வைப்பினம், மற்ற புட்டுக்கும் எடுப்பினம். சில இடங்களிலே இந்த கைக்குத்தல் அரிசி என்று சொல்லுவார்கள். அதனுடைய செயல்முறை இதிலிருந்து வேறுபட்டு இருக்கிறதா? அது நாங்கள் அப்படி செய்கிறதில்லை. அது வேறு இடத்த செய்யணும், அது இங்கே செய்கிறதில்லை. நாங்கள் இந்த மரவன்புலவு பிரதேசத்திலே இருக்கக்கூடிய நெல் உற்பத்தி பற்றி சொல்லுங்கள். உற்பத்தி என்று சொன்னால் இங்கே 3-4 விதமாக இருக்குது. இந்த ஈக்கி நெல் என்று சொல்லி ஒரு நெல் ஒன்று இருக்குது. மற்ற 502, மற்ற ஆட்டக்காரி ஒன்று, அது கொஞ்சம் பெரிய நெல், அது ஒன்று இருக்குது. மற்ற வயிற்றுலிங்கம் ஒன்று சொல்லி ஒரு புது நெல் வந்திருக்கு இந்த முறை. அதுவும் பரவாயில்ல. நேர்களே, நாங்கள் இப்பொழுது இந்த மரவன்புலவு கிராமத்தினுடைய தெற்கு எல்லையிலே நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த தெற்கு எல்லையிலே மிக பெரியதென்று சொல்ல முடியாத ஒரு சிறிய அளவிலான ஒரு கடல் நீர் ஏரி காணப்படுகின்றது. இந்த கடலுக்கு அந்த பக்கமாக அரியாலை கிராமம் இருப்பதாக சொல்லுகிறார்கள். அதனுடைய எல்லைகள், அந்த அரியாலை கிராமத்தினுடைய எல்லைகளை கூட பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த தெற்கு எல்லை பகுதியிலே, இந்த கிராமத்தினுடைய இந்த தெற்கு எல்லை பகுதியிலே தனிப்பனையடி மயானம் கூட காணப்படுகிறது. இறந்தவர்களை கொண்டு வந்து இறுதி கிரிகளை செய்வதற்காக அந்த மயானத்தை அமைத்திருக்கின்றார்கள். இன்றைக்கு தாழை மரங்கள் சூழ்ந்து அந்த மயானத்தை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு காலத்திலே ஒற்றை பனை, அதாவது ஒரே ஒரு பனை மரம் அந்த இடத்திலே நின்றதாலே அதை தனி பனையடி மயானம் என்று அழைத்தார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த ஒரு பனையை காணக்கூடியதாக இல்லை. சில வேளைகளிலே அது கடந்த காலங்களிலே இடம்பெற்ற யுத்த சூழ்நிலைகள் காரணமாக அழிவடைந்திருக்கக்கூடும். இந்த இடம் பார்ப்பதற்கு மிகவும் அமைதியாக இருக்கிறது. ஒரு புறத்திலே கடல், இந்த புறத்திலே அல்லாத ஒரு பெரிய வெளி கூட காணப்படுகின்றது. நாங்கள் இந்த கிராமத்தினுடைய இன்னும் பல விடயங்களை தரிசிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். வாருங்கள், தொடர்ந்தும் நிகழ்ச்சியினூடாக பயணிப்போம்.
இந்த மரவன்புலவு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சலவை தொழிலாளர்கள் பயன் பெறுவதற்காக இங்கே ஒரு சலவை தொழிற்சாலை ஒன்றை, அதாவது சலவை தொழிற்சாலை என்று குறிப்பிடுவதை காட்டிலும் சலவை செய்யக்கூடிய ஒரு இடத்தை அமைத்திருக்கின்றார்கள். 5 தொட்டிகள் 10 பிரிவாக காட்டப்பட்டிருக்கின்றன. இங்கே இருக்கக்கூடியவர்கள் இந்த குளத்திலே இருந்து நீர் வற்றிய பிறகு இந்த தொட்டியிலே இருக்கக்கூடிய நீரை, இந்த தொட்டியிலே, இந்த கிணற்றின் மூலம் பெரிய தொட்டியிலே நீரை பெற்று அந்த பெரிய தொட்டியிலே இருக்கக்கூடிய நீரை இந்த சிறிய தொட்டிகளுக்கு மாற்றி அதன் மூலமாகத்தான் சலவை தொழிலை கூட செய்து கொண்டிருப்பதாக கூட குறிப்பிட்டிருந்தார்கள். ஒரு காலத்திலே ஒரு போராளி ஒருவரினாலே அடிக்கல் நாட்டப்பட்டு இந்த கட்டிடம் அமைக்கப்பட்டிருப்பதாக கூட இந்த பிரதேசத்தினுடைய மக்கள் கருத்து தெரிவிக்கின்றார்கள். நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கக்கூடிய சூரியமூர்த்தி ஆலயம், பெரிய தம்பிரான் ஆலயம், அந்த ஆலயங்களுக்கு நேர் எதிராக முன்பதாகத்தான் இந்த பகுதி காணப்படுகிறது. இந்த பகுதிக்கு அருகிலே ஒரு தும்பு தொழிற்சாலை கூட உருவாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமையிலே இன்றைக்கு அதனுடைய உருவாக்க பணிகள் மிக தாமதமாக, மந்த கதியிலே நடைபெற்று கொண்டிருப்பதாக கூட சொல்லுகிறார்கள்.